கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from James chapter 1 verse 5. If any of you lacks wisdom, you should ask God, who gives generously to all without finding fault, and it will be given to you. யாக்கோபு 1:5. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். Have you ever faced a situation where you did not know what to do? ஒருவேளை நீங்கள் அடுத்து என்ன செய்வதென்று தெரியாத சூழ்நிலையை சந்தித்தது உண்டா? இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், நாம் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தால் தேவனிடத்துல கேட்கும் பொழுது அவர் ஞானத்தை தருகிற தேவனாக இந்த நாளிலே வெளிப்படுத்த விரும்புகிறார் என்று. ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் இரவெல்லாம் நீங்கள் கண் விழித்து உங்க வாழ்க்கையில நான் ஒரு தீர்மானம் எடுப்பதற்கு சரியான தீர்மானம் எடுக்க வேண்டும் சொல்லி நீங்க அநேக வேலையில நீங்கள் காத்திருந்து நீங்க நிறைய காரியங்களில ரிசர்ச் பண்ணி உனக்கு ஒரு சரியான முடிவு எடுக்கணும், இந்த காரியத்துல நான் கரெக்டான டிசிஷன் எடுக்கணும்னு சொல்லி நீங்க பல திட்டங்களை எடுத்துக்கொண்டு நீங்க என்னவோ ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் தேவனிடத்துல ஞானத்தை கேட்கும் பொழுது அவர் நிச்சயமாக நமக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அவர் எப்படி கொடுக்கிறாரா? சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் கேட்கிற எல்லாருக்கும் அவர் தேவன் கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார். He gives wisdom freely, fully and faithfully. இந்த நாளிலே எந்தெந்த காரியத்துக்கு ஞானத்துக்காக நீங்க இந்த கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறீங்க, நீங்க கர்த்தரிடத்துல கேட்கிறீங்களா? இந்த ஞானம் படிக்கிற பிள்ளைகளுக்கு மாத்திரம் இல்ல, நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா ஏரியாஸ் ஆஃப் லைஃப்லயும் நமக்கு இந்த ஞானம் ரொம்ப ரொம்ப அவசியமானது. நம்ம குடும்பத்தை நம்ம நடத்துவதற்கு தேவனிடத்துல இருந்து அவருடைய ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் அதை அருமையாக நடத்த அவர் வல்லவரா இருக்கிறார். உங்களுடைய பிசினஸ் காரியமாக இருக்கலாம், நீங்க வேலை பண்ற ஸ்தலத்துல இருக்கலாம், நீங்கள் ஞானத்துல குறைவுள்ளவர்களாக இருக்கும்போது நீங்க கர்த்தரிடத்துல ஞானத்தை பெறும்பொழுது நிச்சயமாகவே மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் அவர் காட்ட வல்லவரா இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய பிள்ளைகளை எப்படி நம்ம வளர்க்கணும், அதுக்கு கூட நமக்கு தேவனுடைய ஞானம் ரொம்ப ரொம்ப அவசியம். அது மாத்திரம் இல்ல, நம்மளுடைய கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்ல கூட நம்ம ஞானமாக பேசும்பொழுது ஞானமாக நடந்து கொள்ளும்போது பல பிரச்சனைகள் வராதபடி கர்த்தர் பாதுகாக்க வல்லவரா இருக்கிறார். ஸோ எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஞானம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஒருவேளை நீங்க உங்களுடைய திருமணத்துக்காக நீங்கள் காத்திருக்கலாம், திருமணமான காரியமாக பேசி கொண்டிருக்கலாம், ஆனா இந்த காரியத்துல நீங்கள் கர்த்தருடைய சமூகத்துல வைத்து அவருடைய ஞானத்தை நீங்க பெற்றுக்கொள்ளும் போது கரெக்டான பார்ட்னரை கர்த்தர் சூஸ் பண்ணக்கூடிய கிருபைகளை இரக்கத்தை இந்த நாளிலே நமக்கு அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். நம் வேதத்துல கூட பார்க்கிறோம், சாலமன் ராஜா கிட்ட தேவன் கேட்கிறாங்க, உனக்கு என்ன வேணும் என்று சொல்லி கேட்கும்பொழுது அவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்களை ஆளக்கூடிய ஞானத்தை எனக்கு தேவை என்று சொல்லி கேட்கும்பொழுது கர்த்தருடைய பார்வைக்கு அந்த காரியம் மிகவும் அவருக்கு பிரியமான காரியமாக இருந்துச்சு. அப்பொழுது கேட்கும்போது கர்த்தர் சாலமன் ராஜாக்கு ஞானத்தை தந்து அவருக்கு உலகத்துல யாருக்கு இல்லாதபடியான தேவனுடைய ஞானம் அவருக்கு வெளிப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் கேட்ட ஞானத்தை மாத்திரம் இல்ல, அவர் கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் தேவன் அவருக்கு தந்தார் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இந்த நாளிலும் கூட நான் எனக்கு படிப்பறிவு இல்லை, எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு இந்த போகிற இந்த உலகத்துல எனக்கு எந்த காரியமும் எனக்கு செய்ய தெரியல, எனக்கு எந்த டிசிஷனும் எடுக்க தெரியலன்னு சொல்லி நீங்க ஒரு வேலை சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், பேதைகள் திசை கெட்டு போவதில்லை என்று. இந்த நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற நம்பிக்கையின் வாக்குத்தத்த வசனம், நீங்க ஞானத்துல குறைவுள்ளவர்களாக காணப்படும் போது நீங்கள் கர்த்தருடைய சமூகத்துல கேட்கும் போது நிச்சயமாக அவர் சம்பூர்ணமாய் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் தர வல்லவரா இருக்கிறார். So today, whatever decision lies before you, whether confusion surrounds you, whatever challenges you may face, turn your face towards Jesus. Seek his wisdom. He will guide you, strengthen you. His hand will lead you step by step. இதை விசுவாசிக்கிறீங்களா? நம் கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா இந்த காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஞானத்தை தருகிற தேவனாக இந்த நாளிலே எங்களை வெளிப்படுத்துகிறவருக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உடைய ஞானத்தை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தாவே நீர் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவராக கர்த்தாவே, கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த நாளிலே பெற்றுக்கொள்கிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் கர்த்தாவே ஞானத்தினாலே நிரப்புங்கப்பா, அவங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றும் வெற்றி சிறக்க பண்ணுங்க ஏசப்பா. வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.